திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் கோவிலுக்கு ஆதரவா யாரும் போராட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னு திருப்பரங்குன்றத்துக்கு மட்டும் இல்லாம மதுரைக்கும் சேர்த்து நேற்று இன்று அரசு 144 தடை உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதே போல இன்னைக்கு காலையில இருந்து கோவில் வளாகத்துக்கும் மலை மேலையும் யாரும் ஏறக்கூடாது, குறிப்பா கோயிலுக்கு உள்ள யாருமே போகக்கூடாது அப்படின்னு போலீசார்கள் சுமார் 4000க்கும் அதிகமான பேர் குவிக்கப்பட்டு கோவில் வளாகத்தையும் இழுத்து மூடி கண்காணிச்சுக்கிட்டே இருந்த போலீசார்கள் அவங்களே அதிர்ச்சி அடைகிற மாதிரியான சம்பவம் தான் இன்னைக்கு மத்தியானம் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் கோவில்ல நடந்திருக்கு. இத பார்த்த ஒட்டுமொத்த அங்க கூடியிருந்த மக்கள் எல்லாருமே வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு முருகப்பெருமானுக்கு பயங்கரமா கோஷமே இட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அந்த வகையில முருகப்பெருமான் கோவில் அந்த திருப்பரங்குன்றம் அந்த குன்று மலை மேல இருக்கிற தர்கா முஸ்லிம் அமைப்பை சேர்ந்தவங்க அங்க ஆடு வெட்டுதல் இறைச்சி சாப்பிடுதல் இந்த மாதிரியான செயலில் ஈடுபட்டதால இது முருகப்பெருமானுக்கு சொந்தமான மலை அப்படின்னு இந்து அமைப்பினர்கள் சேர்ந்தவங்க எல்லாருமே இன்னைக்கு ஒரு அறவழி போராட்டத்தை திருப்பரங்குன்றம் அந்த கோவிலுக்கு முன்னாடி நடத்த திட்டமிட்டிருந்தாங்க. அதுக்கு அனுமதி அரசு மறுத்ததால நிச்சயமா இந்த போராட்டத்தை அறவழியில நடத்தும் அப்படின்னு இந்து அமைப்பினர்கள் எல்லாருமே இன்னைக்கு முருகப்பெருமான் திருப்பரங்குன்றம் கோவில்ல கூட இருந்தாங்க. சோ இந்த போராட்டம் நடக்க கூடாது அப்படின்னு நேத்துல இருந்து 144 தடை உத்தரவை அரசு பிறப்பிச்சது மட்டும் இல்லாம ஊருக்கு உள்ள யாரும் வரக்கூடாது, அனுமதியின்றி யாரும் வரக்கூடாது அப்படின்னு டோல்கேட் எல்லாத்தையுமே இழுத்து மூடி கண்காணிப்புல போலீசார்கள் இருந்திருக்காங்க. அதையும் தாண்டி இன்னைக்கு கோவில் வளாகத்துக்கு உள்ள சுமார் 100க்கும் அதிகமான பேர் பூட்டப்பட்டிருந்த அந்த கோவிலுக்கு உள்ள போய் போராட்டம் நடத்தியிருக்காங்க. சோ இது எப்படி நடந்துச்சு, முருகப்பெருமானுடைய செயலால தான் இது நடந்துச்சா அப்படின்னு காவல்துறையினர்கள் எல்லாருமே பயங்கரமா மக்களும் எல்லாருமே சேர்ந்து ஆச்சரியப்பட்டு போயிருக்காங்க. சோ அதுக்கப்புறமா விசாரணையில இருந்து தெரிய வந்திருக்கு அந்த உள்ள போன அந்த 100க்கும் அதிகமான பேர் போராட்டம் பண்ணவங்க எல்லாருமே கோயிலுக்கு உள்ள போறதுக்கு ஒரு சில ரகசிய வழிகளும் இருந்திருக்கு. சோ அந்த ரகசிய வழி காவல்துறையினர்கள் போலீசார்கள் அவங்க யாருக்கும் தெரியல. ஆனா கோவில் சம்பந்தப்பட்டவங்க எல்லாருக்குமே அந்த ரகசிய வழி தெரிஞ்சிருக்கு. அந்த ரகசிய பாதை வழியாக தான் அந்த 100க்கும் அதிகமான பேர் கோயிலுக்கு உள்ள போய் வெற்றிவேல் வீரவேல் இந்த திருப்பரங்குன்றம் இந்த மலை முருகப்பெருமானுக்கு மட்டும்தான் சொந்தமானது அப்படின்னு கோவிலுக்கு உள்ள பயங்கரமான ஆர்ப்பாட்டம் கத்தி கூச்சலிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இவங்க எப்படா உள்ள வந்தாங்க அப்படின்னு கடைசியா தெரியாம போலீசார்கள் திக்குமுக்காடி போய் கடைசியா அவங்க எல்லாரையுமே கைது பண்ணி போலீசார்கள் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அதே போல திடீர்னு கோவிலுக்கு உள்ள தோன்றின அந்த 100 பேர் நடந்த இந்த சம்பவம் எப்படிதான் நடந்துச்சு அப்படின்னு வெளியிருந்து பார்க்குறவங்க எல்லாருமே பயங்கரமா இதனால திக்குமுக்கு ஆடி போயிருக்காங்க. ஸோ நடந்த இந்த சம்பவத்தை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.